அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கோ. கீர்த்திவர்ஷன். இன்று நான் என் விடுமுறையில் படித்த கவிதைகளில் சிலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். நம்மை போலவே நடித்து காட்டுகிறது நம் நிழல். வாடியது கொக்கு ஓடியவையெல்லாம் ஜோடி மீன்கள். நீரில்லா குளத்தில் நீந்துகிறது பறவையின் நிழல். பனி நிறைந்த கண்ணாடியில் கண் வரைந்தேன், வழிந்தது கண்ணீர். அந்த மயானத்திற்கு உயிர் தந்தது ஒரு பிணம். எந்த கிளி ஏமாற்றி சென்றதோ தாடியுடன் நிற்கிறது ஆலமரம். வாயை கிழித்த பின்பும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறது கடிதம். லாரி நிறைய மரம் இரையுடன் கூட்டை தேடும் தாய்க்குருவி. காற்றுக்கு சலிப்பதே இல்லை. ஒரே புத்தகத்தை 1000 முறை புரட்டுகிறது. மணல் திருடனுக்கும் தேவைப்படுகிறது அவன் அஸ்தியை கரைக்க ஒரு ஆறு. விழுந்த பின்னும் பறந்து பார்க்கிறது பறவையின் இறகு. குழியில் விழுந்த யானை ஏறி செல்லும் எறும்பை வியர்ப்புடன் பார்க்கிறது. ஊதாங்குழல் இசைக்கிறாள் அம்மா, அதற்கேற்ப நடனமாடுகிறது நெருப்பு. பெரும் கடலை அசைத்து கொண்டிருப்பது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு. மீன் குஞ்சுதான், சின்ன துடுப்புதான், ஆனால் அசைத்து கொண்டிருப்பதோ பெருங்கடலை. இறுதியாக ஒரு நகைச்சுவை கவிதையை கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி, கீழே பார்த்தேன் கரப்பாம்பூச்சி, எடுத்து பார்த்தேன் செத்து போச்சு, கீழே விட்டேன் ஓடி போச்சு. இந்த கவிதைகள் அனைத்தையும் நான் யூடியூபில் பார்த்து கற்றுக்கொண்டேன். பர்வீன் சுல்தானா மேமிற்கும் இந்த கவிதைகளை வடித்தவர்களுக்கும் நன்றி.